Madras. Actually, இப்போ இந்த கொரோனா பீரியடில் வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்கிறது தான் இந்த வீடியோ. இது ஆக்சுவலி வந்து மாஸ்க் யூஸ் பண்ணுறது ரொம்ப மேண்டேட்ரி. இது உங்களோட இந்த கொரோனா இன்ஃபெக்ஷன் ஆகிறது வந்து 50 to 80% வந்து தடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் சோஷியல் டிஸ்டன்சிங் இருக்குது, மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. பட் மேஜராக வந்து உங்களுக்கு அந்த வைரஸ் வந்து உங்கள் மூக்குலேயோ இல்லை வாய்க்குள்ளேயோ போகாமல் இருக்கிறதுக்காக மாஸ்க் நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து 50 to 80% வந்து நீங்கள் அதிலேருந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து ஓகே, என்ன மாஸ்க் யூஸ் பண்ணுறது, இதுதான் பெரிய கொஷின். ஸோ மார்க்கெட்டில் வந்து நிறைய மாஸ்க் அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலி மெடிக்கல் டேர்ம் படி 2 மாஸ்க் தான். ஒன்று சர்ஜிக்கல் மாஸ்க், இன்னொன்று வந்து N95 மாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதனோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து சில பேர் வீடியோலாம் போடுறாங்க. எப்படி போடுறாங்கன்னா, உங்களுக்கு வந்து சர்ஜிக்கல் மாஸ்க் போட்டுட்டு ஒரு லைட்ரையோ இல்லை வத்துப்பிட்டியோ கழிச்சு வச்சு ஊதுறாங்க, அணைஞ்சு போயிடுது. வேற இந்த கிளாத் மாஸ்கையோ இல்லை கர்ச்சீஃபையோ கட்டிட்டு அந்த மாதிரி வத்தி வச்சு கிழிச்சு ஊதுறாங்க, அணைய மாட்டேங்குது. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இது வந்து அவ்வளோ ப்ரொடெக்டிவாக இருக்குது. எது கிளாத் மாஸ்க்கு கர்ச்சீஃப் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்டிவாக இருக்குன்னாங்க. இது வந்து சரியான ஒரு விஷயம் கிடையாது. இது தப்பாக வந்து ஒரு விஷயத்தை வந்து ப்ரொபகேண்டா பண்ணுறாங்க. இது ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து சர்ஜிக்கல் மாஸ்க்லாம் யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஆப்வியஸாக அவங்க எல்லாருக்குமே தெரியும், டாக்டர்ஸ். ஸோ மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து சர்ஜரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 hours 5 hours 6 hours 8 hours அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர்கிட்ட இருந்து எந்த விதமான வைரஸோ இன்ஃபெக்ஷனோ வந்து பேஷண்ட்டுக்கோ இல்லை பேஷண்ட்கிட்ட இருந்து எதுவும் நம்மளுக்கு அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் அதை போடுறது. இது போடுறது மெயின் பர்பஸ் என்னென்னா, பாக்டீரியா வைரஸ் ஃபில்ட்ரேஷன் இருக்குது. அதில் அந்த ஒரு ஃபார்முலா அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் N95 மாஸ்க்லையும். வேற இப்போ வர எங்கள் கிளாத் மாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பாக்டீரியா வைரஸ் ஃபில்ட்ரேஷன்ற அந்த கான்செப்ட் கிடையாது. அதில் ஒன்லி சர்ஜிக்கல் மாஸ்க்லையும் N95 மட்டும்தான் இருக்குது. ஸோ N95 நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, N95 மாஸ்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியரில் இருக்கிறவங்க, அப்படி இல்லைனா வந்து இந்த மாதிரி கொரோனா வார்டுக்கு போயிட்டு வரவங்க, இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து அந்த இடத்துக்கு அட்வைசபிள். நார்மலாக வந்து நம்ம வீட்டில் இருந்து வெளியில் போகிறது, கடைக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு சர்ஜிக்கல் மாஸ்கே போட்டுக்கலாம். அது உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும், அதே சமயத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையவே கிடையாது அது. பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப தப்பு. மேக்ஸிமம் 1 or 2 times. இப்போ நீங்கள் ஒரு 30 minutes போகிறீங்க, அந்த மாதிரி டைமில் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 3 times அதை யூஸ் பண்ணிக்கலாம் சர்ஜிக்கல் மாஸ்க்கை. வேறஸ் நீங்கள் வந்து ஒரு 1 or 2 hour அந்த மாதிரி போகிறீங்கன்னா 1 time தான், சிங்கிள் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி போட்டுக்கோங்க அதை சர்ஜிக்கல் மாஸ்க்கை. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது டாக்டர்ஸ் போடுறாங்க இல்லைங்களா அந்த மாஸ்க்கு. ஸோ சர்ஜரி டைமில் போடும்போது அவங்க ரெஸ்பிரேஷனுக்கும் ப்ரீத்திங்க்கும் எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்காது. வேறஸ் நீங்கள் இந்த கிளாத் மாஸ்க்லாம் போட்டிங்கன்னா உங்கள் லங்ஸ் சஃபகேட் ஆகும், உள்ளே அப்படியே புழுங்கி தள்ளிடும், உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் இல்லாமல் இருக்கும். ஆனால் சர்ஜிக்கல் மாஸ்க்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. உங்களுக்கு என்ன அது போடும்போது உங்களுக்கு பாக்டீரியா இன் அண்ட் அவுட் ஃபுல்லாகவே கட் பண்ணிடும். உங்களுக்கு வந்து உள்ளேயும் வராது, வெளியிலையும் போகாது. அதே சமயத்தில் உங்களுக்கு ரெஸ்பிரேஷனில் எந்த ப்ராப்ளம் இருக்காது, மூச்சு விடுறதுல எந்த ப்ராப்ளமே இருக்காது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து சர்ஜிக்கல் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட், உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது. அதனால் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயத்த எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுறது தப்பு கிடையாது. ஸோ கண்டினியூஸாக என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.